வணக்கம். என் பேர் ஹாஜா. நான் ஒரு 18 வருடங்களாக இசை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இங்கே சென்னையில் அருகில் உள்ள மக்களுக்கும் ஆன்லைனில் நிறைய எடுத்துகிட்ருக்கேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக பியானோ, கீபோர்ட் எப்படி நீங்கள் வாசிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு நிறையவே உதவியாக இருக்கணும் நம்புகிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள். இது வந்து முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நான் ரொம்ப அடிப்படை விஷயங்கள், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி கீபோர்டு வந்து இப்போ தான் புதுசாக வராங்க, வந்து முன்னாடி உட்காடுறாங்க, அல்ல பியானோ முன்னாடி உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு லெசன் இது. இப்போது கீபோர்டுக்கும் பியானோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பியானோ வந்து போத் ஹேண்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ரெண்டு கையிலையுமே ஒரு மெலடி ஓடிட்டுருக்கும். கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரைட் ஹேண்டில் வாசிப்பாங்க, லெஃப்டில் கார்ட் பிடிப்பாங்க, இப்படி போகும். அல்லது கீபோர்டை வந்து வெறும் கார்ட் பிடிக்க மட்டும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் வேர்டு எல்லாமே நான் பின்னாடி சொல்லி தருவேன். ஸோ அதை பற்றி இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன டியூரேஷனில், ஷார்ட் டியூரேஷனில் தான் வீடியோ நான் போடுறதா இருக்கேன். குறைஞ்சபட்சம் 5 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடம் வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் போர் அடிக்காது அந்த வீடியோஸ் பார்க்கும்போது. ஆனால் ஒரே விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதுவாக இருந்தாலும் நல்ல பயிற்சி. தினமும் 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். ஓகேங்களா? வெறும் வீடியோ பார்த்து போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை நல்லா மனதில் வச்சுங்க. ஸோ இந்திய இசையை பொறுத்த வரைக்கும் 7 எழுத்துக்கள் யூஸ் பண்ணுறோம். சா, ரி, க, ம, ப, த, நி. வெஸ்டர்னில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏலேருந்து ஜி வரைக்கும், ABCDEFG. இப்போது ஆனால் நம்ம கீபோர்டில் ஸ்டார்ட் ஆகிறது வந்து, இந்த கீபோர்டில் பொறுத்த வரைக்கும் சியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ CDEFG, அதற்கப்புறம் AB வரும். சி கண்டுபிடிக்கிறது தான் முதல் லெசன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீபோர்டை ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாக் கீஸ், ஒயிட் கீஸ் இருக்கும். பிளாக் கீஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா, அதோட அமைப்பு வந்து 2 இருக்கும், 3 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 2 இருக்கும், 3. இதுதான் ஃபார்மேட் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும், இடைவெளி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து புரிஞ்சுக்குங்க. இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ சியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 கீ இருக்கு இல்லைங்களா, அதோடைய முதல் வெள்ளை கீ, ஒயிட் கீ, அதுதான் சி இல்லைங்களா? சி. இப்போது இதில் வேறு எங்கெல்லாம் சி இருக்குது கண்டுபிடிங்க. உங்கள் கீபோர்டில் நீங்களே கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். இது ஒரு சி, இது ஒரு சி, 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 சி. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சியுமே ஒரே சவுண்டு தான் கொடுக்கும். ஆனால் வெவ்வேறு ஸ்ருதியில், வெவ்வேறு பிச்சில் இருக்கும். ஹை பிச், லோ பிச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதில் இப்போது சி கண்டுபிடிச்சாச்சு. இது சி இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட், அது வந்து டி. சரியா? அடுத்து இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. ஸோ ஃபிங்கரிங் பொறுத்த வரைக்கும் தம் ஃபிங்கர், அதாவது கட்டை விரல் சொல்லுவோம், அது வந்து நம்பர் 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? இந்த ஆர்டரில் லெஃப்ட்லேயும் அதே தான், 1, 2, 3, 4, 5. ஸோ நம்பர் இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே வைக்கிறேன், சிலேருந்து ஜி வரைக்கும் நான் வைக்கிறேன். சி, டி, இ, எஃப், ஜி. இப்போ அடுத்து 2 இருக்கா சார், எப்படி பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம பின்னாடி வருவோம். முதல்ல வந்து இந்த 5 விரல்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுப்போம். ஓகேங்களா? CDEFG. இதுக்கு மட்டும் சில பேட்டர்ன்ஸ் நான் சொல்லித்தரேன். அதை இப்போதைக்கு ஆரம்பிங்க. நீங்கள் எப்போவுமே ஆரம்பிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, சியில் கண்டுபிடிச்சிங்க. சியை வந்து கரெக்டாக வைக்கிறீங்களா முதல்ல பார்த்துங்க.
இந்த பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் வைக்கும்போது நம்ம கையில் ஒரு பால் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்கணும். ஓகேங்களா, வளைவாக நம்ம வைக்கணும். ஸோ இந்த டிப்பில் தான் பண்ணணும். ஓகேங்களா, டிப்பில் தான், இந்த இடத்துலலாம் நம்ம டச் பண்ணக்கூடாது. கட்டை விரல் மட்டும்தான் இங்கே படும். இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஹேண்ட் பொசிஷன் வந்து ஒரு எல் ஷேப்பில் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, இது நான் இன்னும் குறிக்க வச்சுருக்கேன். இப்படி வச்சிங்கன்னா இந்த எல் ஷேப் இருக்கணும். இதை விட ஹைட் இப்படி ஏறக்கூடாது, இப்படி ஏற்றி இருக்கக்கூடாது. இதை விட லிட்டில் இறங்கியிருந்தால் கூட போதும். சரி, இது இறங்கியிருந்தால் கூட ஓகே, ஏறக்கூடாது. ஏறினா இங்கே உங்களுக்கு தோள்பட்டை வழி வரும். புரியுங்களா, அது முக்கியம். ஸோ அது பார்த்துங்க. இது ரெண்டாவது, இந்த நான் இது இப்போ சேர், என்னோட கம்ப்யூட்டர் சேர் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுமாரி இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹேண்ட் ரெஸ்ட் இல்லாத சேர் அல்லது ஸ்டூல் போட்டுங்க. ஸ்டூல் தான் பெட்டர். இப்போது இந்த சி டு சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 8 கீ இருக்குது இல்லைங்களா. இந்த 8 கீ பேர் வந்து ஒரு ஆக்டேவ், தமிழில் ஸ்தாயிம்பாங்க. இப்போ இதில் வந்து 5 சி இருக்கிறதுனால 5 சி டு சி அந்த செட் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ இது வந்து 5 ஆக்டேவ்ஸ் கீபோர்ட். இந்த கீபோர்ட் ஸ்டாண்டர்டாக இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 76 கீபோர்டு ஐ திங்க். அதுக்கப்புறம் 88 கீஸ் வந்து பியானோ மாடல். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டிஜிட்டல். இது வந்து இப்போ பேக்கில் இருக்கிறது வந்து டிஜிட்டல் பியானோ. இது வந்து 88 கீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்படி வச்சுங்க, பொசிஷன் வச்சுங்க. இந்த ரிஸ்ட்டை இப்படி ஜம்ப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, நல்ல பழக்கம் இல்லை அது. இந்த ரிஸ்ட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இந்த ரிஸ்ட்டோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழே நீங்கள் அட்டக்கூடாது. சரிங்களா, இப்போ வைக்கிறீங்க. இது வந்து இப்போ இது வந்து மிடில் சி, கீபோர்டில் உள்ள மிடில் போர்ஷனே தான். ஸோ இதை வந்து நம்ம மிடில் சிமோம். சி, டி, இ, எஃப், ஜி. ஓகேங்களா, ரெடியாக மறுபடியும் பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். சி, டி, இ, எஃப், ஜி. ரிவர்ஸில் பண்ணுங்கள். ஜி, எஃப், இ, டி, சி. ஒரு மறுபடியும் ஜி, எஃப், இ, டி, சி. சரிங்களா. ஸோ இதை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு லெசன் தான். ஓகேங்களா, இது ஒரு எக்ஸசைஸ். ஆனால் ஒரு 100கணக்கான டைம் இதை நீங்கள் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான், அதுவும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கொண்டே பண்ணுங்கள். சி, டி, இ, எஃப், ஜி. கண்ணு பார்க்கணும், கீஸ் பார்க்கணும். கீஸ் பார்த்துக்கிட்டு வேறு எங்கேயுமே பார்க்காதீங்க, கீபோர்டில் எங்கேயுமே பார்க்காதீங்க. கீஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே பண்ணிங்கன்னா, ஸோ அந்த பார்வை, கேட்குற சவுண்ட், நீங்கள் வைக்கிற ஃபிங்கர்ஸ் ஒரு மும்முனையில் உங்களுக்கு பதியும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பண்ணிங்கன்னா தனித்தனியான, இப்போ காதுக்காக சில எக்ஸசைஸ்லாம் பின்னாடி பண்ணுவோம். காதை வந்து நம்ம பயிற்சி பண்ண வைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம கேட்குறத வாசிக்கணும் இல்லைங்களா. அப்போ வந்து அதுக்கான சில பயிற்சி முறைகள்லாம் இருக்குது. அதை வந்து தனியாக நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்படி நீங்கள் பண்ணும்போதே அதெல்லாம் கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தானாகவே எல்லாமே சேர்ந்து வரும். எக்ஸசைஸ் நம்பர் 2. சி, டி, சி, இ. சி, டி, சி, இ 2 முறை. இப்போ அடுத்த லைன் வரும்போது சி, டி, இ, எஃப், ஜி. சரிங்களா. அப்புறம் ரிவர்ஸ் ஜி, எஃப், ஜி, இ, ஜி, எஃப், ஜி, இ, ஜி, எஃப், இ, டி, சி. சரிங்களா. ஸோ இதையும் பல முறை பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 3. சி, டி, டி, இ, இ, எஃப், எஃப், ஜி. சரிங்களா. ஜி, எஃப், எஃப், இ, இ, டி, டி, சி. சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி தான். சரிங்களா. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 4. சி, எஃப்,
C D E F G G D E F G D E F G F E D C. ஓகேங்களா? இது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கலாம் சில பேருக்கு. ஏன் அப்படின்னா 1வது ஃபிங்கர்லேருந்து 4வது ஃபிங்கருக்கு நம்ம மாறுறோம். கடைசியாக ஒரு எக்ஸசைஸ், 5வது எக்ஸசைஸ், அது மட்டும் இப்போ நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம். C D C E C F C G. ரிவர்ஸில் வரும்போது அதே மாதிரி ரிவர்ஸில் இப்படி வரும். C G C F C E C D C. இது ஏன் நான் ரிவர்ஸில் வரும்போது GFGன்னு வரல அப்படின்னு பார்த்தோன்னா அது பின்னாடி நம்ம வரும். எடுத்த உடனே ரிவர்ஸில் இன்டர்வல்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம அதை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு பல டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு வந்து கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் வேணால் சில டைரக்ட் வீடியோ செஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எனி டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு அது மூலம் நிறைய பரவும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய புது புது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.